பாடுவோம். 11வது பாடலை நான் பாடுவோம். சுஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சுஸ்திரம் இயேசுநாதா, சுஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சுஸ்திரம் இயேசுநாதா, சுஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியாதீர் நாமத்தினாதரவில், சுஸ்திரம் செய்கின்றோம் நின்னடியாதீர் நாமத்தினாதரவில், எல்வைத்தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினார், எல்வைத்தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினார், தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, இறந்தனின் ஜீவன் போது வழியார் நின்னோரிரமதினம், இறந்தனின் ஜீவன் போது வழியார் நிம்மதியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவோமே சந்ததம், நிம்மதியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவோமே சந்ததம், சுத்தனை அமுள்ள பரவியில் புகழாம் எங்களுக்கு, எத்தனை மகமுள்ள பரவியில் புகழாம் எங்களுக்கு, எத்தனை மாலையவே நெஞ்சேரோவே எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாலையவே நெஞ்சேரோவை எத்தனை ஆச்சரியம், நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்பு வேறொரு தேற்றமில்லை பாரனே, நீரே அன்பு வேறொரு தேற்றமில்லை பாரனே, வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, சுஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சுஸ்திரம் இயேசுநாதா, சுஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சுஸ்திரம் இயேசுநாதா, சுஸ்திரம் செய்கின்றோம் என்னடியார் நாமத்தின் ஆதரவில், சுஸ்திரம் செய்கின்றோம் என்னடியார் நாமத்தின் ஆதரவில், பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ள கையென்றும் பாடு,
நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரியோ மனதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரியோ மனதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வபயத்தோடு என்றுமே. துன்மார்க்கர் ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வபயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தேன் சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தேன் சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலே சோர்ந்து போகும் வேலை எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலே சோர்ந்து போகும் வேலை எல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் கோயரின் பலம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் கோயரின் பலம் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. 82 வரை பாடுவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உபநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றினீர் என்னை. உபநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றினீர் என்னை. அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில் அலைகளும் ஓய்ந்து அமர்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன். நாவினால் புகழ்ந்து பாடுவேன் அன்பை. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக
என்னை கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினீர் என்னை திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் நம்பை இன்னிசை முழங்க பாடுவேன் நம்பை இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் உம் சித்தம் செய்திட என்னை அழைத்தீர் தம் சித்தம் போல மாற்றீர் என்னை உம் சித்தம் செய்திட என்னை அழைத்தீர் தம் சித்தம் போல மாற்றீர் என்னை தேவமும் வருகை வருகின்ற வரையில் தேவமும் வருகை வருகின்ற வரையில் உழைத்து உம்மை உயர்த்துவேன் என்றும் உழைத்து உம்மை உயர்த்துவேன் என்றும் இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்ம ஜெசிந்துக்காக வந்திருக்கிறோம். நீ நல்லா இரு இல்லையா, குழந்தைய நல்லா பெற்று சுகமாக பெற்று குழந்தையும் குட்டியுமாக நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தி வழி அனுப்பும்படியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரும் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துதல் நமக்கு பலிக்கணும் இல்லையா? அப்போ அந்த வாழ்த்துதல் நமக்கு பலிக்கணும். அப்படி பலிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீ நல்லா இரு, நல்ல சுகமா குழந்தைய பெற்று நீயும் குழந்தையும் குட்டியுமா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரும் வாழ்த்துறாங்க. அப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். பாருங்க, முதல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. நீயும் உன் பிள்ளைகளும் நான் கொடுத்திருக்கிற தேசத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீ என்ன செய்யணும் அப்படின்னா நான் கொடுக்கிற என்னுடைய கட்டளைக்கு நீ என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அது ஆண்டவருடைய நிபந்தனை இல்லையா? அப்ப அதே போலதான் அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாம அழைச்சி, அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாங்க, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் அவங்க ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க, போன்னு சொன்னாங்க. இப்ப முதல்ல அழைப்பு, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வாக்கு தத்தம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யும், நிறைவேறும். இப்ப அதே போல ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறப்ப தான் போகிற தேசம் என்ன அப்படின்னு தெரியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அப்படி போனதுனால இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யூதர்கள் சொல்றாங்க எங்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்றாங்க, முஸ்லிம் சொல்றாங்க எங்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் சொல்றாங்க விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அவர் எவ்வளவாக உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய நிலைமையிலையும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இங்கேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, நீ நன்றாயிருப்பதற்கும் உன்னுடைய பிள்ளைகளும் நன்றாயிருப்பதற்கும் நான் உனக்கு கொடுக்கிற இந்த கட்டளைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் இல்லையா? முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அடுத்து அவர் கட்டளையும் கொடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இல்லையா, இருதயம் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுவிசேஷத்துல பார்க்கிற சமயத்துல எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த இருதயத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆசை அந்த இருதயத்துல என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? அப்ப அந்த ஆசை இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த இருதயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப நம்முடைய உள்ளத்துல அந்த வாஞ்சை இருக்கணும் இல்லையா? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், வாழணும். அப்படி வாழ்ந்தா நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்ன செய்வோம், நல்லா இருப்போம். அன்னைக்கு ஆண்டவர் என்னை என்ன செஞ்சாங்க, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிதான் என்னை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்த்தி இருக்கிறாங்க. அதனால நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற அந்த இருதயம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அது இருதயத்துல இருக்கணும், வெறும் வாயில இல்லை இல்லையா? நீங்க அனைவரும் வாயில சொல்லுவாங்க, வாழ்க்கையில் அதன்படி என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை. அப்ப அதே மாதிரி நம்முடைய வாயில இல்ல, நான் இப்படி செய்வேன் இப்படி இருப்பேன் இல்லையா, இப்படி நம்முடைய வாயில இல்ல, அது நம்முடைய இருதயத்துல இருக்கணும். ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்துல இருக்கும். அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்றாங்க நலமா இருக்கு, அது நல்லது. சரி, ஆண்டவரே ஆசைப்படுறது அதான், நீ அப்படி இருக்கணும், இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து நம்ம பார்க்கிற சமயத்துல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. பாருங்க, எங்கேயும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ நன்றாயிருப்பதற்கும் இல்லையா, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவன் உனக்கு சொன்னபடி உன்னை
ஆசீர்வதிக்கிறதற்கும் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியதுக்கு சாவதானமாக இருக்கணும், ஆசையா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும் இல்லையா? இப்ப ஆண்டவர் அதுதான் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. நம்ம அவருடைய கட்டளைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாங்க. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனம் கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. யாத்திராகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணவனுமாயாக. அப்ப நம்ம நல்லா இருக்கணும், அப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் இல்லையா? நீடித்த நாட்களா நீ இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, பிள்ளை குட்டிகள் எல்லாம் பெற்று நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க இல்லையா? அப்ப நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். சரி, அது ரொம்ப முக்கியம். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? அவருடைய கட்டளை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும் இல்லையா? அடுத்து என்ன அப்படின்னா தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா முதலாவது தாய் தகப்பனை கனம் பண்ணணும். இன்னைக்கு உலகத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்ப அதனாலதான் இன்னைக்கு முதியோர்கள் எல்லாம் பெருகிக்கிட்டே போகுது இல்லையா? மேல நாடுகளில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த அவங்க பிள்ளைகள் ஒரு 16 வயசு அல்லது 18 வயசுலயே தாய் தகப்பனை விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இந்த தெருவில் தாய் தகப்பன் இருந்தாலும் அடுத்த தெருவில் ஒரு வீடு எடுத்து அவங்களா சம்பாதிச்சு அவங்களா படிச்சு அவங்களா என்ன செய்வாங்க, முன்னேறிக்கிடுவாங்க. தாய் தகப்பனுடைய சொத்தோ அல்லது சுகத்தையோ விரும்ப மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, தனியாகவே வாழ்ந்து முடியாத காலத்துல முதியோர் இல்லத்துல தன்னுடைய சொத்துக்களை எழுதி வச்சுட்டு அவங்க அங்க தங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்டிலையும் அது தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லை. தாய் தகப்பன் முதிர் வயதில் அவங்க மறிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க, அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க. அது நம்முடைய தமிழருடைய பண்பாடு இல்லையா? ஆனா இன்றைக்கு இங்கேயும் மாறி போச்சு. நிறைய முதியோர் இல்லங்கள் அரசாங்கமும் வச்சிருக்கு, தனியாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. நான் வேணா காசு கொடுத்துட்றேன், நீங்க முதியோர் இல்லத்துல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நீ அப்படி செய்யணும் அப்படின்னு இல்ல, அப்படி செய்யக்கூடாது, அவங்கள கனம் பண்ணணும் இல்லையா? எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷர் நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க, நல்லா படிச்சு அனாயனிச்சத்துல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க. அவங்க அப்ப விவசாயம் தான் ஊர்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வயசான காலத்துல தன்னுடைய வீட்டுல தன்னுடைய காலில் அவங்களுக்கு கட்டில் போட்டு அவங்களை இருக்க வச்சாங்க. எவ்வளவு பேரு வருவாங்க, அவங்கள பாக்குற சமயத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. பரவாயில்ல, என்னை தகுப்பேர் என்ன செய்யணும், முக்கியமான இடத்துல ரூம்ல மறைஞ்சி இருக்க வேண்டியதில்லை. நாங்க எங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்க்கணும், எங்களோட எங்களாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பத்திரமா அவங்களை கனம் பண்ணினாங்க. அப்ப அதே போல ஜெசிந்துக்கும் அதான் சொல்ற, குறைவுகள் நிறைவுகள் எல்லாம் வரக்கூடியதுதான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம அவங்கள கனம் பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிற சமயத்துல உபாகம் 5:16 கூட வாசிக்கலாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இல்லையா, ஆண்டவர் அந்த கட்டளைய கொடுத்திருக்கிறாங்க. அதை கனம் பண்ணா நீ நல்லா இருப்ப இல்லையா. அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா நல்லா இருப்ப. ரெண்டாவது, அது நம்முடைய இதயத்தில் இருக்கணும், அது நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்து நம்ம எப்படியா வாசிக்கிறோம், பிரசங்கி 8:12 வாசிக்கலாம். 12 பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, சாலமோன் ஞானி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவர் அறிஞ்சது, அவர் பெரிய ஞானி. அநேக தேசத்துல தேசமெல்லாம் அவரை புகழ்ந்தது, ராஜாக்கள் புகழ்ந்தாங்க. அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப தேவனுக்கு பயந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை இல்லையா. தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழ்வோம் அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம். அவரே அதுதான் சொல்றாரு, நான் அறிந்தது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்றாரு இல்லையா. சாலமோன் ஞானி சொல்றாங்க, நான் அறிந்திருக்கிறேன் தேவனுக்கு அஞ்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 128:1 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ பாக்கியவான். இப்ப நீ குழந்தை குட்டிகளோட கீழே அந்த சங்கீதத்துல பின்னாடி என்ன செஞ்சிருக்கு, பிள்ளைகள் மனைவி இப்படி இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாக்கியவான்களா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நல்லா இருக்கணுமா அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில நடக்கலாம். ஜெயசிந்து அற்புதராஜ் மட்டும் இல்ல, நம்ம கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நாம கூட என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்களாக இருப்போம், பாக்கியவான்களா இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம். இப்ப தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். அந்த ஆசை நமக்குள்ள இருக்கணும், நம்முடைய இருதயத்துல இருக்கணும் இல்லையா. அடுத்து நம்ம தாய்ந்தவங்களையும் கனம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்ப இந்த காரியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு நல்ல சுகமான பிரசவத்தை கொடுத்து தாயும் சேயுமாய் பார்த்து ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக நம்ம காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேசியம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் அவளை என்ன செய்வோம், ஆசீர்வதிப்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேளையில நன்றியோடு நாங்கள் உண்மையை துதிக்கிறோம், உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அற்புதராஜ் தேசம் விக்டோரியா அவர்கள் பாசம் பண்ணுகிற அவருடைய வீட்டில் உடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வரும்படியாய் எங்களுக்கு பாராட்டின
கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு காரணமாயிருக்கிற ஜெயசிந்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெயசிந்து அற்புதராஜை இணைத்து அவர்களுக்கு ஏற்ற விலையில கற்பத்தின் கனியை கொடுத்து இதுவரைக்கும் சுகம் பலன் கொடுத்து பாதுகாத்து வருகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெயசிந்து அவருடைய அம்மா அப்பா அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகும்படியாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த மகளோடு நீங்க கூட இருந்து தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி நடந்து உமால ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் இருக்க உதவி செய்யுங்க. அவள் நன்றாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். அவளுக்கு ஏற்ற வழியில நல்ல சுகமான பிரசவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். அவளுக்கு ஏற்ற வழியில அவளை தாயும் செய்யுமாய் சுகமாய் பார்த்து உம்மை துணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அவள் நன்றாக இருக்க வேண்டும், நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையினாலே காத்துக்கொள்ளும். வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள நிகழ்ச்சியில உடைய கிருபையிலிருந்து உடைய நாமம் மகிமைக்காக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.